ஆக்சுவலி இன்னைக்கு எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு 2 மீன் இதில் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீன் வச்சோம். எல்லா மீனுமே ஒன்று ஒன்றா செத்து போடுச்சு. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை நான் இதில் திருப்பி எதனா செடி வைக்க தான் அந்த பிளான் போட்டு செத்து போச்சான்னு தெரியல. ஆக்சுவலி நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இது எங்கள் அம்மா ரொம்ப அசிங்கமாக என்னை திட்டினாங்க. இதை வாங்கி எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்க, தூக்கி போட்டு உடை அப்படின்ட்டு. பட் நம்ம கொஞ்சம் அறிவாளினால் இதை நம்ம எதனா செடி வைக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணேன். பட் இதில் மண் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வேணால் மணி பிளான்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒழுங்காக க்ளீன் பண்ண. சரி வாங்க, நம்மளோட வேலையை நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் நான் இதை கொஞ்சம் அளவுக்கு தேய்ச்சிட்டேன். பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்ட்டு. உங்கள் வீட்டில் எதுனா இப்படி இருந்துச்சுன்னா, உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஐடியாவை பண்ணுங்கள். எனக்கு இப்போ தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. எங்கள் அம்மா முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க போல். ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கா? ஓகே தான், வாங்கப்போ. செத்து போன மீனோட டப்பாவை யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். இல்லை வேறு சுத்தமாக ஓகே தான். இப்போது நம்ம இதில் வாட்டர் ஃபில் பண்ணோம். இல்லை செடியை போட்டு வாட்டர் ஃபில் பண்ணுவாங்களா, இல்லை வாட்டரை ஊற்றிட்டு செடியை வைப்பாங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம செடியை போட்டுட்டு வாட்டர் ஊற்றலாமோ? ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளோ ஃபியூ கூழாங்கல்ஸ் இருந்துச்சு. பட் நம்ம இதை கழுவி இது உள்ளே போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போட்டு பார்ப்போம். இதை சோப் போட்டு கழுவணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இது உள்ளே போட்டு கலக் அப்படி பண்ணாவே சரியாயிடும். ஓகே, பார்த்திங்களா எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். மெதுவாக போடணும், இல்லைன்னா கண்ணாடி பெட்டி சவ பெட்டியாக மாறிடும். இதையும் பெரிய கல். ஆனால் இது எதுக்கு எங்கள் அம்மா வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கருப்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கழுவி அவ்வளவுதான். பார்த்திங்களா, இது உள்ள இதை போட்டுடலாம். வா, பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நானே சொல்லிக்க வேண்டியது தான். வாங்க போகலாம். இதுதானே மணி பிளான்ட்டு? எனக்கு தெரிஞ்சு இதுதான் மணி பிளான்ட்டு. ஆக்சுவலி நல்லா வளர்ந்த செடியை நான் அறுத்துட்டேன். ஓகே, எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க தான். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஒரு சமூக சேவன் செய்ய வந்துட்டோம்னா நம்ம ப்ராப்பராக செய்யணும். சரி, நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஆப் பண்ணுங்க, நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி போதுமா இன்னும் ஊற்றணுமா? ஆக்சுவலி இன்னும் ஊற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதையும் ஊற்றிடலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலி நம்ம மணி பிளான்ட்டோட பாருங்கள், இதுதான் போட்டாச்சு. அழகாக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணுங்கள். பாய்.